மத்திய மாநில அரசுகள் தேவையற்ற திட்டங்களை நிறுத்திவிட்டு அல்லது குறைத்துவிட்டு மக்களுக்கு அடிப்படை மாத ஊதியமாக ரூபாய் 5,000 வழங்க வேண்டும் என்று சிவகங்கையில் எம்பி கார்த்திக் சிதம்பரம் பேட்டி. சிவகங்கையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு கூட்டம் ஆட்சியர் பொற்கொடி தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சிவகங்கை பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு கூறினார். மேலும் தமிழகத்தில் 234 தொகுதிகள் தான் உள்ளன. கூட்டணியில் அனைத்து கட்சிகளும் போட்டியிட வேண்டும் என்று விரும்புவார்கள். இந்திய அளவில் கூட்டணி அமையும் போது பிரதான அரசியல் கட்சி தவிர மற்ற அரசியல் கட்சியை சார்ந்தவர் ஒருங்கிணைப்பாளராக இருக்கும்போது சிறப்பாக அமையும் என்றும், இந்திய கூட்டணியில் உள்ள மாநில தலைவர்களை சுழற்சி முறையில் ஒருங்கிணைப்பாளராக போட்டால் நமது கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என்றார். சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்தவுடன் 22ஆம் தேதி திமுக கமிட்டி அமைத்து கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் குறித்து முடிவு செய்யும். ஆட்சியில் பங்கு என்பது அனைத்து கட்சிகளுக்கும் உள்ள எதிர்பார்ப்பு தான். அதற்கு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பின்னர் தான் பேச வேண்டும் என்றார். மேலும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 5,000 வழங்கியதை முழு மனதுடன் வரவேற்கின்றேன் என்றவர், மத்திய மாநில அரசுகள் பல திட்டங்களை செயல்படுத்தினாலும் குறிப்பாக மத்திய அரசின் திட்டங்களில் பெயர் கூட புரியவில்லை, அதனை எப்படி அமல்படுத்துவது என்பது கூட அதிகாரிகளுக்கு தெரியவில்லை என்றும் குற்றம் சாட்டினார்.